ஏன்னா நம்ம தான் நம்மளோட மலேசியாவோட அத்தனை கோயிலுக்கும் உலகத்துக்கு கொண்டு போனோம். அப்போ தான் கோயில்கள் வந்து எந்த ஒரு காரணத்தும் இல்லாமல் வந்து திடீர்னு அரசாங்கம் வந்து கோயிலை எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உதாரணத்துக்கு நிறைய வெள்ளைக்காரர்கள் ஒரு கோயிலுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த கோயில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அரசாங்கம் கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த நாட்டோட அரசாங்கம் அகேன்ஸ்ட் பண்ணிடுவாங்க. அதான் நான் சொல்லுவேன். அதனால் இளைஞர்கள் உங்கள் கோயிலை அறிமுகப்படுத்துங்க, உங்களோட பாரம்பரிய ட்ரெஸ், இந்த மாதிரி திருவிழா வீடியோ எடுங்க. சோஷியல் மீடியா AI மூலிமா பல மொழிகளை பேசி உலகத்துக்கு கொண்டு போங்க. எவ்வளோ வழியில் கொண்டு போகலாம் கோயிலை. இன்றைக்கி பாலடைஞ்ச கோயில் ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு வந்து பெரிய உலகத்தில் பெரிய ஃபேமஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. உங்கள் மூலியமாக, உங்களோட நாலேஜ் மூலியமாக, உங்களோட அறிமுகம் மூலியமாக, உங்களோட மார்க்கெட்டிங் மூலியமாக உலகத்துக்கு கொண்டு போகலாம். அதான் சொல்ல வரேன். பாய் ஃப்ரம் லிம்பாபு ஜான், சிலோகுமார பிரிசன்.